ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அமேசிங் தாட்ஸ் ஆஃப் மீ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் சண்டை தான் வருது. என்னன்னா நேற்றுக்கு நம்ம டாஸ்க்கு பற்றி பேசியிருந்தோம் இல்லையா, லைக் ஹவுஸ்மேட்ஸோட ட்ரெஸ்லேருந்து ஹேர் கிளிப்ஸ்லேருந்து சேஃப்டி பின்ஸ்லேருந்து அத்தனையுமே லிப்ஸ்டிக் ஸ்கின் கேர் எல்லாத்தையுமே பிக் பாஸ் வாங்கிட்டாரு. அதுக்கு வந்து ஒரு டாஸ்க் வச்சு அந்த டாஸ்கில் வின் பண்ணி காயின்ஸ் எடுத்து அந்த காயின்ஸை வச்சு அவங்களோட திங்ஸை வந்து அவங்க திரும்பி வாங்கிக்கலாம். இதுதான் டாஸ்க் இந்த வீக்லி. ஓகேங்களா? இதில் என்ன ஆயிடுச்சு, காலையில் வந்து ஆர்மி கேம்ப் மாதிரி பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஆர்மி கேம்புக்கு வந்து கமெண்ட் கொடுக்குறப்ப ஒருத்தவங்களும் ஒன்று பாசிட்டிவாக பேசுங்கன்னு சொல்கிறப்ப திவாகர் பேசுகிறப்ப ஆக்சுவலாக விக்கல்ஸ் விக்ரமும் சரி பிரவீனும் சரி, பிரவீன் மட்டும் நிறுத்துங்கன்னு சொல்லியிருக்காரு, விக்கல்ஸ் விக்ரம் சைகை காமிச்சிருக்காரு போல். அப்போ வினோத் வந்து ஏதோ வாயை விட்டுடுறாரு. அதை விட்ட உடனே அது பெரிய சண்டையாயிடுச்சு. அதுக்கு வந்து ஒரு கேதரிங் போடுறாங்க எங்கன்னா பிளாஸ்மா முன்னாடி. அப்போ பிளாஸ்மா முன்னாடி போட்டு பிக் பாஸ் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. கொடுத்ததுக்கப்புறமா இதை வந்து இங்கே டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அது என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நேற்றுக்கு என்னையை வந்து கனியக்கா கிட்ட சாரி கேட்க வச்சிங்கல்ல, இன்றைக்கி ஏன் வினோத் அவரை வந்து திவாகர் கிட்ட நீங்கள் சாரி கேட்க வைக்கல அப்படின்னு பாரு வந்து கொஷின் பண்ணுறாங்க. சரி, கொஷின் பண்ணுறது மற்ற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நாங்களும் ஒரு வேளை கஞ்சி தானே குடிக்கிறோம், கஞ்சி குடிச்சிட்டு தானே விளையாடுறோம், அவங்களுக்கு வந்து பேசுகிறதுக்கு தெம்பு இருக்குது, அவங்க பேசுகிறாங்க, ஆனால் கேட்குறதுக்கான தெம்பு எங்களுக்கு இல்லை, எங்களுக்கு தலை வலிக்குது, நாங்கள் டாஸ்க் விளையாடணும், அதனால் பர்சனல் விஷயத்தை இங்கே கொண்டு வராதிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அது வந்து இப்போ பாரு பேசுகிறதுனால சொல்கிறாங்க. இதே சபரியோ கனியோ இவங்கெல்லாம் யாராவது பேசுனாங்கன்னா சொல்லுவாங்களா அப்படிங்கிறது தான் அங்கே கொஷின் மார்க். இப்போ பிரவீன் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, கம்முன்னு உட்காருங்க பார்வதி அப்படின்னு சொல்லிட்டார். அவர் நேற்றுக்கே பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறப்பே சொல்லியிருப்பார், நான் இந்த மாதிரி ரூல்ஸ் போடுறேன் பார்வதி, தயவு செஞ்சு நீங்கள் இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கிற மாதிரி கேட்டிருப்பாரு. சரி, டு இஸ் ஹியூமன், தட் இஸ் ஓகே. ஆனால் எல்லா விஷயத்துக்கும் நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படிங்கிறப்ப இட் இஸ் குவைட் இரிட்டேட்டிங் அப்படின்னு தான் சொல்லணும். ஓவராலாக அந்த கான்வர்சேஷனை பார்க்கும்போது தப்பு வந்து யார் மேலே அப்படிங்கிறத விட இது வந்து லைக் அவங்களே வந்து சாப்பாடு கம்மியாக இருக்குது, டாஸ்க்கு பண்ணணும் அப்படிங்கிறப்போ விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை. ஸோ கொஞ்சமாக லீனியண்ட்டாக விட்டு அவங்க பிடிக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய தாட்ஸ். ஆனால் பிரவீன் வந்து ஒரு தலைபட்சமாக செயல்படுறாருன்னு சொன்னாங்க. நோ, இட்ஸ் நாட். அவர் வந்து எல்லா பக்கமும் தான் பேசுகிற மாதிரி எனக்கு தெரியுது. பட் பாரு அவங்களால வந்து அவங்க சாரி கேட்டதை டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல அப்படிங்கிறதும் தெளிவாக புரியுது. இது போன்ற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வேணும்னா என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.